ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு விடைபெறும் போது ஆற்றுகிற ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய உரையில இந்த வார்த்தை பேசினார். அலா இன்ன ரிபல் ஜாஹிலிய்யதி மவ்தூஉன், அறியாமை காலத்தினுடைய எல்லா வட்டியும் புதைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது, என் காலுக்கு கீழே நசுக்கப்பட்டது, அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டது. என்னுடைய சிறிய தந்தையின் சகோதரர், என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வர வேண்டிய அத்தனை வட்டியையும் நான் இந்த இடத்திலே நின்று தள்ளுபடி செய்கிறேன் என்று ஹஜ்ஜிலே தள்ளுபடி செய்தார்கள். வட்டியில் யாருக்காவது வருமானம் வருமானால் மார்க்க அறிஞர்கள் மின் அஹ்பத்தில் கஸ்ப் என்று எழுதுகிறார்கள், தரங்கட்ட வருமானம். நல்லா தமிழ்ல கொஞ்சம் இறங்கி சொன்னா கேடுகட்ட வருமானம், வட்டியினுடைய வருமானம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களை, சொல்றதுக்கு கூச்சமா இருக்குது ஒரு நபிமொழியை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்னு மாஜாவிலே பதிவாகி இருக்கிற ஹதீஸ். அர்-ரிபா சபஊன ஹூபன். ஹூபன்னா பாவம், ரிபா என்பது வட்டி என்பது 70 வகையான பாவம். ஐசருஹா அன் தஅத்திய ரஜுலு உம்மஹு, அந்த 70லையும் ஆக லேசானது ஒரு மனிதன் தன் தாயிடத்திலே தவறு செய்வது. அப்பன்னா 70 பாவங்களில் லேசானதே தாயோடு நெருங்குவது என்றால், தகாத உறவு வைப்பது என்றால் 70ல அப்ப பெருசு என்னவாக இருக்கும்? யோசித்தாலே சிலிர்த்து விடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி குறித்து பேசிய வார்த்தைகள். இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் அல்லாஹ் போருக்கு தயாரான்னு கேட்டான். போருக்கு தயாராகுங்கள்னு அறிவிப்பு செஞ்சுட்டான். போர் பிரகடனம் என்பது எந்த வகையிலையும் சமாதானத்திற்கு வழி இல்லாத இடத்தில் தானே போர் பிரகடனம். இந்த பாவத்தோடு இறைவனுக்கு சமரசமும் கிடையாது, சமாதானமும் கிடையாது. எனவே போர் அறிவிப்பு என்று செய்து விட்டான். செய்து விட்டது மட்டுமல்ல, உறுதியாக சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டியை அழித்தே தீருவான். வட்டியை அழிப்பாங்கிறதுக்கு அர்த்தம் வட்டி உருவப் பொருள் அல்ல, வட்டி சார்ந்தவர்களை இறைவன் கணக்கு தீர்ப்பான் என்று பொருள். வட்டியோடு தொடர்புடையவர்களை கணக்கு தீர்ப்பான் என்று பொருள். மஹக் என்கிற அரபி வார்த்தை குர்ஆனிலே கையாளப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, அழிக்கிறதுலையும் மோசமா கேவலப்படுத்தி அழிப்பதற்கு பெயர் மஹக் என்று பெயர். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் அழித்தே தீருவான்.